வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கடாயில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா கலந்து சிக்கனோட கலந்து வர மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இதை அப்படியே கூட ஊற வைக்காமல் கூட செய்யலாம். ஊறினா நல்லா மசாலாவெலாம் இறங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டு வரும். இப்போ இந்த கடாயை அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போது அடிக்கடி திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும். சிக்கன் தண்ணி விட்டு வரும். நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இப்போ 2-3 தடவை மூடி வச்சு திறந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சிக்கன் வேகாது. தண்ணி நம்ம ஒரு சொட்டு கூட சேர்த்த போகிறதில்ல. அதனால் சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இனி மூடி போடாமல் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா இந்த அதிகப்படியாக இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். ரொம்பவும் ட்ரை ஆகாமல் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நார்மலாக நம்ம செய்கிற சிக்கனை விட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம்.